ரிக்வேதத்திலே 27க்கும் மேற்பட்ட பெண் தத்துவ ஞானிகள், கார்கி, மைத்ரேயி, லோபமுத்ரா, அபாலா, ரோமஷா, நம்முடைய ரிஷிகாக்கள் டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவர்கள் இயற்றிய சூக்தங்கள் டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. பிருகதாரண்ய உபனிஷத்துல கார்கி ரிஷி யாக்ஞவல்கியரோட வாதம் செய்கின்ற மொத்த வாத பிரதிவாதங்களும் டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாணினி அஷ்டாத்தியாய கற்றுக் கொடுப்பதற்கு பெண்கள் ஆசிரியர்களாக மற்றும் மாணவிகளாக இருந்திருக்கிறார்கள். உபாத்தியாயிங்கிற வார்த்தை பெண் ஆசான் இருந்திருக்கிறார்கள், பெண் மாணவி இருந்திருக்கிறார்கள். சோ இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனாதன இந்து தர்மத்திலே பெண்கள் அறிஞர்களாக, பண்டிதர்களாக, ஆச்சாரியர்களாக இருந்தனர். நம்மை தாக்கி சனாதன இந்து தர்மத்தை அழித்துவிட்டு பிறகு 2-3 தலைமுறைகளுக்கு மேலாக நம்முடைய வாழ்வியல் அறுபட்ட பிறகு நம்மையே மூளைச்சலவை செய்து நாம் பிற்போக்கான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்று நம்மை நம்ப வைத்த கொடூரம் கிறிஸ்தவ பிரித்தானிய காலனிய ஆதிக்க கொடுங்கோலர்களால் நமக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள்.